தமிழகத்தில் கிராம சுகாதார செவிலியர்களின் நியமனம் 4 ஆண்டுகளாக நடக்கவில்லை என்ற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் 1421 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 436 நகர சுகாதார மையங்கள், 8700 துணை சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த நிலையங்களில் கர்ப்பிணிகள் பராமரிப்பு, பாலூட்டும் பெண்களின் நலன், குழந்தைகள் நோய் தடுப்பு போன்ற பணிகளில் கிராமப்புற சுகாதார செவிலியர்களின் பங்கு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பணிக்காக அரசு சார்பில் சென்னை, மதுரை, புதுக்கோட்டை, திருநெல்வேலி போன்ற 12 இடங்களில் ஏஎன்எம் செவிலியர் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் கிராம சுகாதார செவிலியர்களின் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. தமிழகம் முழுவதும் 3500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் ஏஎன்எம் பயிற்சி பெற்ற சுமார் 2400 செவிலியர்கள் வேலையின்றி தவிக்கின்றனர். இதுகுறித்து அரசு அலுவலர் ஒன்றிய நெல்லை மாவட்ட செயலர் கூறுகையில், யாரோ ஒருவர் வழக்கு தொடர்ந்ததை காரணமாக காட்டி 4 ஆண்டுகளாக கிராம சுகாதார செவிலியர்கள் நியமனங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் கிராம மக்களின் அடிப்படை சுகாதாரத்தையே அரசு கேள்விக்குறியாக்கியுள்ளது. பல ஆண்டுகளாக நடந்து வந்த செவிலியர் பயிற்சிக்கு திமுக மூடு விழா நடத்துகிறது என்று வேதனையுடன் கூறினார். மேலும் இதுவரை கிராம சுகாதாரத்தில் முன்னணி மாநிலமாக இருந்த தமிழகம் வருங்காலத்தில் மருத்துவத்தில் பின்தங்கிய மாநிலமாக மாற வாய்ப்புள்ளது என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.